கல்யாணி அது என்ன குற்றம் தான். கல்யாணம் அவங்க வந்து பாதுகாப்பாங்கமா நான் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. கல்யாணம் இருக்கிற கொல்லிகளாம் கேரண்டு விட தேர்வு இதெல்லாம் வந்து காட்டு வாங்க நம்ம வேலைக்கு நானுங்க நம்ம வேலையை செய்ய சொல்லிட்டு கேட்கணும். இன்னும் டான் போகிறவங்க என்ன பின்ன பின்னா நம்ம நாள் கை தூக்குட்டியா தூக்குறாரு கை தூக்கணும் இருக்குறாரு கை தூக்கி போட நீ போய் தூக்கு நீ தூக்கலாம் நல்லா நீங்கள் அப்படி ஓரமாக தூக்கு அதுக்கு வர லைன் வந்து அப்புறம் 4 டிரான்ஸ்ஃபார்மர் போகுது. இந்த லைன் காட்டுறாங்கல்ல ஃபோட்டோ எடுத்து என்ன டிராக்டர் போட்டால் கூட எங்களுக்கு இப்போ தொல்லைங்க டிராக்டர் ஓட்டின தொல்லை அதனால் அவனுக்கு நெல் நட்டு அட்டாலாம் மிஷின் வந்த அறுபது தொல்லைங்க எங்களுக்கு இங்கே இருக்குது இழுக்கும் முடியெல்லாம் சிலுக்குதுப்பா. இழுக்கும் நான் சவுத்தோவில் பார்த்துட்டு நான் கல்வி சவுத்தோவில் கை முடியெல்லாம் சிலுக்குது. ஆமாம் ஒன்றும் பண்ண முடியாது. எத்திரி தூக்கிட்டு முடி கையில் இருக்கிற முடி சிலுக்குது. அப்படியே லைன் அண்ணாண்டே இருக்குது அது சப்ளை இருக்குது. இருக்குது அந்த டிரான்ஸ்ஃபர் வர சப்ளை தானே. அப்படியே அந்த போஸ்ட்டு பாரு போஸ்ட்டு அண்ணாண்ட கரும்பில் இருக்குது பாரு. வந்து ஆள் இல்லை தோல் இல்லை நீ ஏதாவது காமிச்சு ஆகும். ஒரு கிளாம் போட்டு முடிச்சு இழுத்து காட்டணும். அங்கேயே இருக்குது பாரு ஒரு பில்லு தூக்கி போனாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க கீழே இருக்குது வந்து அன்றைக்கி வந்து சரவணெட் வந்து கீழே காட்டி போஸ்டிங் காட்டி அனுப்பிச்சான். அந்த பக்கமே தான் செய்கிறாங்க அவங்க. எப்படியா முன்னாடி யாருக்கு தான் வேலை செய்கிறாங்க கேட்டாக்க ஆள் இல்லை. நாங்கள் 5 ஆள் தான் 7 ஆள் சொன்னார். அந்த ஆள் சொன்னார் இந்த ஆள் சொன்னார் அப்படி போய் அங்கே சொன்னாலும் சொல்லி வரி இருப்பார். அது 4 பக்கம் பில்லர் போடணும். போருக்கு ஆண்டை போடலாங்க. 4 பக்கம் பில்லர் போடணும். போருக்கு ஆண்டை போடலாமா? இப்படி லைன் விநாயகம்பட்டு கிராமத்தில் இது SS1க்கு வர ஹெச்டி லைனு. இந்த ஹெச்டி லைனில் ஒரு போஸ்ட் சுத்தமாக சாஞ்சிக்குது. அதுலேருந்து 4 டிரான்ஸ்ஃபருக்கு கரண்ட் போகுது. அது விநாயகம்பட்டு குடிநீர்லேருந்து விளக்கு கரண்ட்டுக்கு அதில் தான் போகுது. இது இப்போ சாஞ்சிக்கின்னு உழற தருவாயில் இருக்குது. இதை வந்து விழாத முன்னிட்டு இதை வந்து நிர்வாகம் சரி செஞ்சு கொடுக்கணும். இந்த நிலத்தில் பயிரிட முடியல. கிட்ட போனாலே ஹெச்டி லைனு கை கேட்ட அளவுக்கு இருக்குது. டிராக்டர் உழவு ஓட்ட முடியல. நெல் நட்டால் நெல்லில் இருக்கிற மிஷின் போக முடியல. அதனால் எங்கள் விவசாயம் பாதிக்குது. இதில் லைன் கட் ஆகிட்டுனாக்கா 4 ஊர் கரண்ட்டு பாதிக்கப்படும். செல்லிப்பட்டு வம்புப்பட்டு விநாயகம்பட்டு சோரப்பட்டு எல்லாருக்குமே கரண்ட்டு போயிடும். இது இப்போ நல்லா இருக்குது. இப்போ சாஞ்சி இருக்கும்போதே இதை வந்து அரசு கவனத்தில் கொண்டு இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு தார்மீகம் தாழ்வுன்னு கேட்டுக்கிறோம்.
எம்பக்கே தொங்குது. இதனால இந்த பகுதியில் என்னென்னலாம் இருக்கு? ஆடு மாடு இந்த பக்கம் வந்து டெய்லி ஆடு மாடு மேய்க்கிறாங்க, பில்லி பிடுங்குறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ கீழே இருக்கிறதுனால அது வந்து நாங்கள் கையை தூக்கும்போது எங்களை இழுக்குது. அப்போ ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுனா உயிருக்கு எங்களுக்கு சேஃப்டி இல்லை. எதுவும் வந்தாலும் கொண்டாலும் அது அதனால் வேலைக்கு இதுக்கெல்லாம் உடனடியாக எங்களுக்கு வந்து தீர்வு காணும். எதிர்காலத்தில் மழை காலம் வருது, இப்போ காய்ச்சல் நாள் இருக்குதுனால இப்பயே இது வந்து சரி பண்ணி கொடுக்கணும். சின்ன பசங்க வந்து விளையாடுறதுவே போகுது, ஏதாச்சும் கை காலை தூக்கி இல்லை கழுவி தூக்கி போட்டுனாக்கா ரொம்ப ஆபத்து அதிகமாக ஆபத்து முன்னாடி இதை கவனத்தில் கொண்டு சீக்கிரமாக செஞ்சு கொடுங்க. இன்னொரு வேளை மழை நாள் வருது, காற்று அடிச்சாலும் கொண்டாலும் பாதிக்கப்படும். இது குடிநீர் கட்டுப்படும். எங்களால் வந்து இங்கே உழவு ஓட்டவோ கொள்ளவோ எதுவும் முடியல. டிராக்டர் நெல் நட்டாலும் பாதிக்கப்படும், எங்களுக்கு மிஷின் இருக்க முடியாது. என்ன இதனால் வந்து 4 ஊர் பாதிக்கப்படுங்கள. இங்கே விநாயகம்பட்டு வரையும் 4 டிரான்ஸ்ஃபர் இருக்குது. செல்லிப்பட்டுலாம் பாதிக்கப்படும், பம்பு விட்டும் பாதிக்கப்படுங்கள. இது வந்து ஒவ்வொன்றும் ஆவணம் பண்ணணும். இதை